ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். நைட்டு பண்ண சப்பாத்தி மிச்சமாகிடுச்சா? கவலையே படாதீங்க. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு சூப்பரான ஒரு சில்லி பரோட்டா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நைட்டு பண்ண சப்பாத்தி நான் கட் பண்ணி நீள வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மலைப்பூண்டு ஒரு 2-3 பற்கள் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு நீங்கள் அந்த எண்ணெயில் சீரகம் மட்டும் தாளித்து கொட்டிக்கோங்க. சீரகம் தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு பற்கள் பொடியாக கட் பண்ணது சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு பொருட்களை நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு தட்டில் வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நல்லா சுட சுட பரிமாறினீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறினீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணது பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, தேவையான அளவு தூள் உப்பு. இப்போ சப்பாத்திலேயே உப்பு இருக்குது. நான் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒன்று போல் நல்லா வதக்கி விடுங்க. மிளகா நெடி போகட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு பழுத்த பழம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் நல்லா வதங்கி தக்காளி தொக்கு மாதிரி வதங்கி வரணும். மிளகா அப்படி நெடி போகணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் சேருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி சட்னி மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை மேலாப்பில் தூவி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேருங்க. நல்லா சுட சுட பரிமாறுங்க. டொமேட்டோ சாஸ் கூட கலக்கலாக இருக்கும். சில்லி பரோட்டான்னு சொல்லுங்கள். குழந்தைங்க கேட்டால் அடிக்கடி செஞ்சுத்தான்னு கேட்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கைமணம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.